ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு நிறைவடைய உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு நிறைவடைய உள்ளது. அதன் பிறகு எவ்வித பரப்புரை மேற்கொள்ளவும் வேட்பாளர்கள் அரசியல் கட்சியினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியோடு பரப்புரை நிறைவு அடைய உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கற்பகம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை மறுநாள், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 46 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த இடைத்தேர்தலை அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் புறக்கணித்துள்ளதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இடையே இருமுனை போட்டி நிலவி வருகிறது. இதனால் இந்த இரு கட்சிகளும் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதேபோல ஒரு சில சுயேட்சைகளும் அவ்வப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 24ஆம் தேதி முதல் பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு மைக்கணத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதே போல திமுகவிற்கு ஆதரவாக உள்ளூர் அமைச்சர் முத்துசாமி கடந்த 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். மேலும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் போன்ற ஒரு சில கூட்டணி கட்சியினரும் பிரச்சாரம் செய்தனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்தின் போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிதளவில் பிரச்சனைகள் எதுவும் இன்றி தேர்தல் பிரச்சார களம் அமைதியாகவே இருந்தது. இந்நிலையில தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அகரகாரம், வீரப்பஞ்சத்திரம், முனிசிபல் காலனி, சூரம்பட்டி, பெரியார் நகர் என சுமார் 25க்கும் மேற்பட்ட இடங்கள் வழியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்த அவர் கடைசியாக கருங்கல்பாளையம் காதிசிலை அருகில் அமைச்சர் முத்துசாமியுடன் மாலை 5 மணிக்கு நிறைவு செய்தார். அதே போல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலையில் வைராபாளையம், கிருஷ்ணம்பாளையம், திருநர் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாலையில் கிருஷ்ணா தியேட்டர் திரையரங்கம் பகுதியில் பரப்புரை பிரச்சாரத்தை மேற்கொண்டு சரியாக மாலை 6 மணிக்கு நிறைவு செய்துள்ளார். இருப்பினும் அதே போல சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களது பிரச்சாரத்தை ஆங்காங்கே நிறைவு செய்துள்ளனர். இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரமானது தற்போது மாலை 6 மணியுடன் முழுமையாக நிறைவடைந்துள்ளதால் இதற்கு பிறகு வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் வெளியூரை சேர்ந்தவர்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து நாளை 4ஆம் தேதி பிரச்சாரங்கள் எதுவும் இன்றி அமைதியாகவும், அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. அதன் பின்னர் பிப்ரவரி 8ஆம் தேதி சித்தோடு அருகில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதை கற்பகம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.